எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் உண்மையை நிலைநாட்டிய இயக்கம் RSS என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தான் RSS வேரிலிருந்து வந்ததாக அந்த அமைப்பின் நூற்றாண்டு விழா கூட்டத்தில் பிரதமர் பேச்சு. கரூர் துயரத்திற்கு விஜய்தான் காரணம் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. தாவேகாவினர் ஜெனரேட்டர் அறைக்குள் நுழைந்தபோதுதான் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாகவும் விளக்கம். தமிழக வெற்றிக்கழக பரப்புரை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய விவரங்கள் பின்னர் வெளியாகும் எனவும் அறிவிப்பு. மத்திய மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட். ரிசர்வ் வங்கியிடம் 4.35 லட்சம் கோடி மதிப்பிலான 880 டன் தங்கம் கையிருப்பு. RBI இயக்குநர் தகவல். இனி விரிவான செய்திகள். நாட்டில் உண்மையை நிலைநாட்டிய இயக்கம் RSS என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். RSS நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு நாணயம் மற்றும் தபால் தலையை வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் RSS தீமையை எதிர்த்து உண்மையை நிலைநாட்டிய இயக்கம் எனவும் நாட்டுக்கு பல சேவைகளை அந்த அமைப்பு செய்துள்ளதாகவும் தான் RSS வேரிலிருந்து வந்தவன் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். கரூர் துயரத்திற்கு விஜய்தான் காரணம் என்று செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் துயரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள செந்தில் பாலாஜி, போலீசார் சொல்லியும் விஜய் கேட்காததுதான் பிரச்சினைக்கு முக்கிய காரணம் என்று தெரிவித்தார். ஜெனரேட்டர் அறைக்குள் தாவேகாவினர் நுழைந்தபோதுதான் மின் விநியோகம் தடைப்பட்டது என்றும் ஜெனரேட்டர் ஆஃப் ஆனபோது தெரு விளக்குகள் அணையவில்லை என்றும் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கூட்டம் பேச வந்த இடத்திற்கு விஜய் திடீரென்று வேனின் விளக்கை அணைத்துவிட்டு உள்ளே சென்றது ஏன் என்றும் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். கரூரில் மட்டும் பிரச்சினை ஏற்பட்டது ஏன் என்று விஜய் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். தனது பெயரை விஜய் சொன்னதும் செருப்பு வீசப்பட்டதாக கூறுவது தவறான தகவல் என்றும் விஜய் பேச ஆரம்பித்து 6வது நிமிடத்தில் செருப்பு வீசப்பட்டது என்றும் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். அதன் பின்பு தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக பேசும்போது அடுத்த செருப்பு வீசப்பட்டதாகவும் தன்னை பற்றி 16வது நிமிடத்தில்தான் விஜய் பேசத் தொடங்கியதாகவும் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். தாவேகா பரப்புரை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக விஜய் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். நம் சொந்தங்களை இழந்த வேதனையிலும் வருத்தத்திலும் இருக்கும் இச்சூழலில் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்றும் புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். கரூர் அசம்பாவிதம் தொடர்பாக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்றும் வழக்கை CBIக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதிமுக MP இன்பதுரை தெரிவித்துள்ளார். கரூர் விவகாரத்தில் சதி உள்ளதாகவும் அரசின் தவறே மக்கள் உயிரிழக்க காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சாபக்கேடு தற்போது DGPயே இல்லாத நிலை உள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். திமுகவில் களை எடுக்கும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி காம்போ செய்து வருவதாக கூறப்படுகிறது. அண்மையில் கோவை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து கார்த்திக் நீக்கப்பட்டு அந்த பதவிக்கு இளைஞர் அணியில் இருந்த செந்தமிழன் நியமிக்கப்பட்டார். இதேபோல கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக 2 அமைச்சர்கள் 5 MLAக்களுக்கு அடுத்த முறை சீட்டு வழங்காமல் இருக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதனையொட்டி தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூர் துயரம் தொடர்பாக தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் பெருங்கூட்டத்தில் அத்துமீறிய தொண்டரை ஒரு அறை கொடுத்து விரட்டியடித்த கூட்டத்தை நெறிப்படுத்தியதாக வைகோ 2015ஆம் ஆண்டு பேசியுள்ளார். இந்த பேச்சு தற்பொழுது வைரலாகி வருகிறது. இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.